Hello guys, welcome back to our channel. After a long time நம்ம சேனலில் வீடியோ வந்து போட போகிறோம். ஸோ இனிமேல் நீங்கள் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க், அதுலேயுமே வந்து பேட்ச் 1க்கான கொஷின் பேங்க் தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவிலேருந்து புதுசாக என்ன நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஈவன் ஒரே ஒரு கொஷினை வச்சுட்டே நீங்களே வந்துட்டு ஒரு 5 to 10 கொஷின் வந்து நீங்களே ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம லேர்னிங் ப்ராசஸ் பண்ணுறதுனால நிறைய கொஷின் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன் டைம் அப்போ. ஸோ அது வந்து எப்படி அப்படின்ற ஒரு மாடலுக்காக இந்த கொஷின் பேப்பரை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம். இந்த கொஷின் பேப்பரில் ஒரு ஃபஸ்ட்டு 20 கொஷினுக்கு ஒரே ஒரு கொஷின்லேருந்து நம்ம ஒரு ஒரு 2 கொஷின்ஸ் 3 கொஷின்ஸ் அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் பேட்டர்னை வச்சுட்டு உங்களால் எவ்வளோ க்ரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈவன் ஒரே ஒரு கொஷினை வச்சுட்டு நீங்கள் நிறைய கொஷின் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது எந்த மாதிரின்றதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், த டேர்ம் லிப்ரா மீன்ஸ். இது பர்டிகுலராக டேர்ம் லிப்ரா அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி என்னென்ன ஆன்சர் உங்களுக்கே தெரியும். இதோடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பவுண்டு. ஆப்ஷன் ஏ பவுண்டு. இப்போ இந்த கொஷினே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார்மசியில் இந்த லிப்ரா அப்படின்ற டேர்மை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் ஏ வால்யூம், ஆப்ஷன் பி வெயிட்டு, ஆப்ஷன் சி டெம்பரேச்சர், ஆப்ஷன் டி கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு இது ஐடியாவாக வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா, லிப்ரா அப்படின்ற வேர்ட் வந்துட்டு வால்யூமை ரெப்ரசன்ட் பண்ணுதா, வெயிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுதா, டெம்பரேச்சர் ரெப்ரசன்ட் பண்ணுதா, ஒரு கான்சன்ட்ரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி வெயிட்டை தான் வந்து லிப்ரா அப்படின்ற டேர்ம் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணும். இன்கேஸ் வந்து நீங்கள் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிப்ரா அப்படின்ற வேர்டுக்கு மீனிங்கே தெரியலனா இது உங்களுக்கு ஒரு நியூ ஒன்னாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொஷின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் கொஷின், இந்தியன் ஃபார்மகோபியா கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 2005. இந்த ஒரு கொஷின் ரிலேட்டடாக நம்ம இன்னொரு கொஷின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் இந்தியன் ஃபார்மகோபியா. ஃபர்ஸ்ட் எடிஷன் இந்தியன் ஃபார்மகோபியா எந்த இயர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 4 ஆப்ஷனில் கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் எடிஷன் பார்த்தோன்னா 1955. அதில் கொஞ்சம் உங்களுக்கு ரிசம்பிளன்ஸாக இருக்க மாதிரி 1955, 1954 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் இந்தியன் ஃபார்மகோபியா இஸ் அ ஆப்ஷன் பி. அந்த மாதிரி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் பி 1955 இருந்தால் அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லிம்போசைட்ஸ் கண்டெயின் -% ஆஃப் த சர்க்குலேட்டிங் ஒயிட் பிளட் செல்ஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 20 to 40%. இதிலேருந்து நீங்கள் இன்னும் என்ன கொஷின்லாம் டிரைவ் பண்ணலான்னு பார்த்தோன்னா, இதில் லிம்போசைட்ஸுடைய கான்ஸ்டியூட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கே வந்துட்டு நியூட்ரியோஃபில் வந்து இருக்குது. ஸோ நியூட்ரியோஃபில்லுடைய கான்ஸ்டியூவன்ட் பார்த்தோன்னா 60 to 70% இருக்கும். அப்புறம் ஈசனோஃபில்ஸ் இருக்குது. ஸோ ஈசனோஃபில்லுடைய கான்ஸ்டியூவன்ட் வந்து 1 to 3% அரவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பேசோஃபில்ஸ் இருக்குது. பேசோஃபில்லுடைய கான்ஸ்டியூவன்ட் 0.1 to 1%. மோனோசைட்ஸுக்கும் இருக்குது. மோனோசைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 to 6%. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரே ஒரு கொஷினை மட்டுமே வச்சுட்டு நிறைய கொஷின் நம்ம இங்கேயே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிம்போசைட்ஸுடைய கான்ஸ்டியூண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கொஷினுக்கான ஆன்சர் 20 to 40%. ஸோ 20 to 40% அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்காமல் இங்கே லிம்போசைட்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாமில் அதுக்கு பேசோஃபில்ஸ்க்கு என்னென்னு கேட்கலாம், மோனோசைட்ஸ்க்கு என்ன கேட்கலாம். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், நியூட்ரியோஃபில்ஸ் அப்படின்னா அதோடைய கான்ஸ்டியூவன்ட் 60 to 70%. ஈசனோஃபில்ஸ் பார்த்திங்கன்னா 1 to 3%.
பேசோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1 to 1%, மோனோசைட்ஸ் 1 to 6%. ஹெமட்டூரியா in the presence of dash in urine. ஸோ ஹெமட்டூரியா அப்படின்னாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ரெட் பிளட் செல்ஸு. ரெட் பிளட் செல்ஸ் யூரினில் வந்து ரெட் பிளட் செல்ஸ் இருந்தால் அதை தான் வந்து ஹெமட்டூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெமட்டூரியா. இப்போது இந்த கொஷின்லேருந்து இன்னும் ஒரு சில கொஷின் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். இதில் கீவேர்ட்னு பார்த்தோன்னா ஹெமட்டூரியா. ஹெமட்டூரியா மாதிரி ப்ரோட்டீன்யூரியானா என்னன்னு தெரியணும். ப்ரோட்டீன்யூரியானா உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து யூரினில் இருந்ததுன்னா. அதே போல் கிளைக்கோஸ்யூரியா, குளுக்கோஸ் வந்துட்டு யூரினில் இருந்ததுன்னா. அப்புறம் கீட்டோன்யூரியா மீன்ஸ் கீட்டோன் பாடி இன் த யூரின். அண்ட் பயூரியா. ஸோ பயூரியா மீன்ஸ் பஸ் இன் த யூரின். அண்ட் பிலிரூபின் இன் த யூரின். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு வேர்டை வச்சுட்டே நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 5 கொஷின்ஸ் கிட்ட இதில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நேம் த என்சைம்ஸ் விச் இஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் லியூக்கீமியாஸ். ஆப்ஷன் சி, DNA polysaccharides. We will try to make the much more question from the particular question. ஸோ இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்குது லியூக்கீமியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கொஷினே வந்து பார்த்திங்கன்னா ஈவன் என்சைம் எம்ஐ, இன் கேஸ் ஆஃப் எம்ஐ எந்த என்சைம் வந்துட்டு டிசால்வ் பண்ணும் பிளட் கிளாட்ஸை அப்படின்னு கேட்டோன்னா எம்ஐ, டியூரிங் எம்ஐ அப்போ எந்த ஒரு என்சைம் பிளட் கிளாட்ஸை டிசால்வ் பண்ணோன்னா யூரோகைனேஸ். ஸ்ட்ரோக் அப்போ ஃபிப்ரோலைட்டிக் ஏஜெண்ட்டாக எந்த ஒரு என்சைம் இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகைனேஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த டாப்பிக்லலாம் ரொம்ப அவேராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த டாப்பிக்கில் அவேர்னஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ரிலேட்டடாக நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு. ஸோ அகெயின் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஷினில் 5th கொஷினாக கேட்டிருக்கிறது நேம் த என்சைம் விச் இஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் லியூக்கீமியாஸை வந்து சரி பண்ணுறதுக்கான என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். அந்த ஒரு ஆப்ஷனை வச்சுட்டே நம்மளால் வந்துட்டு இன்னும் ஒரு கொஷினை க்ரியேட் பண்ண முடியும். அப்படின்னா இன்கேஸ் ஒரு எம்ஐ பேஷண்ட்டாக இருக்காங்க, எம்ஐ பேஷண்ட்டுக்கு பிளட் கிளாட்ஸை வந்து டிசால்வ் பண்ணக்கூடிய என்சைமாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் யூரோகைனேஸ். இன்கேஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் அப்போ ஸ்ட்ரோக் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த என்சைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகைனேஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், 6th கொஷின். ஆல் அமினோ ஆசிட் ஹேவ் அ ஆப்டிக்கல் ஐசோமர் எக்ஸப்ட். Correct answer is option D. Glycine is the correct answer. இதிலிருந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய கொஷின் என்னென்னா லைக் அமினோ ஆசிடை வந்துட்டு ஒரு 4 அமினோ ஆசிட் கொடுத்துட்டு ஏ கைரல் அமினோ ஆசிட் என்னது அப்படின்னு கேட்கலாம். ஏ கைரல் அமினோ ஆசிட் என்ன அப்படின்னு கேட்கலாம். லைக் வந்து ஆப்ஷன் ஏ செரைன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ஷன் பி கிளைசின், ஆப்ஷன் சி புரோலைன், ஆப்ஷன் டி சிஸ்டைன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது இதில் இருக்கிறது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி எல்லாமே வந்துட்டு அமினோ ஆசிட் தான். பட் இதில் ஏ கைரல் அமினோ ஆசிட் எதுனா லைசின் தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி. Biochemical tests are used to detect the ketone bodies in urine.
ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ரோத்ராஸ் டெஸ்ட்டு. லைக் இதில் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கீட்டோன் பாடிஸ் மட்டும் இதில் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து குளுக்கோஸ் வந்து யூரினில் இருக்கா அப்படின்னு டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன டெஸ்ட்டு? பெனடிக் டெஸ்ட்டு, பெனடிக்ஸ் டெஸ்ட்டு. இன்கேஸ் ப்ரோட்டீன் யூரினில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா ஹெல்லர்ஸ் ரிங் டெஸ்ட்டு, ஹெல்லர்ஸ் ரிங் டெஸ்ட்டு. ஸோ பைல் சால்ட்டு யூரினில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஹேஸ் டெஸ்ட்டு. ஸோ இந்த கொஷினில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம், கீட்டோன் பாடிஸ் இன் யூரின், அதுக்கு ரோத்ராஸ் டெஸ்ட்டு தான். பட் இன்னுமே நம்மளுக்கு இன்னும் நிறைய டெஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம கொஞ்சம் மைண்டில் வரணும் இந்த மாதிரி கொஷினை பார்க்குறப்ப. அப்போது இன்னுமே வந்து குளுக்கோஸை கண்டுபிடிக்கணுன்னா பெனடிக்ஸ் டெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸை கண்டுபிடிக்கணுன்னா ஹெல்லர்ஸ்டிங் டெஸ்ட் இருக்குது, அண்டு பைல் சால்ட்டை கண்டுபிடிக்கணுன்னா ஹே டெஸ்ட் இருக்குது. ஸோ இன்னுமே நிறைய டெஸ்ட் என்னென்ன இருக்குது, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் மைண்டில் இருக்கோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8th, the lipoprotein that transports cholesterol from peripheral tissue to liver is. Correct answer is option A, HDL, high density lipoprotein. இதிலேருந்து நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய கொஷின் என்னென்னு பார்த்தோன்னா, லிப்போப்ரோட்டீன் குட் கொலஸ்ட்ரால். எந்த லிப்போப்ரோட்டீன் வந்துட்டு குட் கொலஸ்ட்ராலாக இருக்குது அப்படின்னாவே குட் கொலஸ்ட்ரால்னு நம்ம மைண்டில் வர்றது HDL. அண்ட் ட்ரைக்ளிசரைட்ஸை பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைட்ஸை பிளட்டில் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது என்னது, அதோடைய ப்ரைமரி கேரியர்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி கேரியராக ட்ரைக்ளிசரைட்ஸை பிளட்டில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தோன்னா VLDL. ஸோ உங்களுக்கு இந்த கொஷினை எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரைமரி கேரியர் ஆஃப் ட்ரைக்ளிசரைட்ஸ் இன் த பிளட் இஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் A LDL, ஆப்ஷன் B VLDL, ஆப்ஷன் C HDL, ஆப்ஷன் D ஆல்புமின். ஸோ இந்த மாதிரி கொடுத்த உடனே அதில் ஆட்மேன் அவுட்டுன்றது ஆல்புமின்னு தோணும். பட் அப்படிலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த கொஷின்லேருந்து கற்றுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அடிஷ்னல் கொஷினாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் அ மாஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் கேஸ் ஆஃப் ஃபிலேரியாசிஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் டைஎத்தில் கார்பமசிபின் சிட்ரேட். ஸோ இதில் நம்மளுக்கு கீ பாயிண்ட்டாக கொடுத்துருக்கிறது ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அண்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலேரியாசிஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரக் ஆஃப் சாய்ஸ் மெயினாக வந்து மலேரியாவுக்கு வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. மலேரியாவுக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசிடி தெரப்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ட்ரக் ஆஃப் சாய்ஸ் மலேரியாவுக்கு. அண்டு அப்புறம் டியூபர்குலோசிஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட் லைன் ட்ரக் என்னவாக இருக்கும், டிபிக்கு ஃபஸ்ட் லைன் ட்ரக் என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அதுக்கு வந்து ஐசோனயசைட் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் ட்ரக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி லெப்ரஸிக்கு எது ஃபஸ்ட்டு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட் லைன் ட்ரக்கும் ஒன்று தான், ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறதுமே ஒன்று தான். ஸோ லெப்ரஸிக்கு மோஸ்ட்டாக ரிஃபாமைசின் அண்டு டாப்சான் இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட் லைன் ட்ரக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரவுண்ட் வார்ம், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரவுண்ட் வார்முக்கு ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரக் வந்து ஆல்பெண்டசோல். இது எல்லாமே நம்மளுக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸில் அடிஷ்னலாக கிடச்சிருக்கக்கூடிய கொஷின். Trismus is the most common symptom of, correct answer is option C, tetanus. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னது, இதெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரேபிஸுடைய மோஸ்ட் காமன் சிம்டம்னு பார்த்தோன்னா ஹைட்ரோஃபோபியா. அண்ட் ஹைப்பர்தைராய்டிசமுடைய மோஸ்ட் காமன் சிம்டம்னு பார்த்தோன்னா வெயிட் லாஸ். அண்ட் எம்ஐயுடைய மோஸ்ட் காமன் சிம்டம்னா செஸ்ட் பெயின். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு சிமிலராக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இதெல்லாமே இருக்கும்.
which of the following is not a water washed disease? Not a water washed disease அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் மலேரியா. சாரி, ஆப்ஷன் சி காலரா. BCG vaccination provide protection against. Correct answer is option B, CNS and disseminated tuberculosis. ஸோ எல்லாருக்குமே பிசிஜி வேக்சினுக்கான ப்ரொடெக்ஷன் என்னன்னு தெரியும், டியூபர்க்ளோசிஸ்னு. ஆனால் மெயினாக வந்துட்டு சிஎன்எஸ் அண்ட் டிசமினேட்டட் டியூபர்க்ளோசிஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் 30th கொஷின், வனஸ்பதிக் இஸ் ஃபோர்ட்டிஃபைடு வித். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். நீங்கள் உங்கள் இருக்கக்கூடிய இப்போ அடிஷ்னலாக இருக்கக்கூடிய சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஃபார்மசியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்றது இந்த ஃபோர்ட்டிஃபைடு அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக இப்போ கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ட்டிஃபைடுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடிஷ்னலாக வந்து ஒரு கான்ஸ்டியூவெண்ட்டை, ஒரு சப்ஸ்டன்ஸை, அது வந்து ஒரு மினரலாக இருக்கலாம், இல்லை விட்டமின்ஸாக இருக்கலாம், அது அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது தான். ஸோ இதில் வனஸ்பதியில் வந்துட்டு ஃபோர்ட்டிஃபைடாக அடிஷ்னலாக ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, விட்டமின் ஏ. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ட்டிஃபைடு ஃபுட்டில் இருந்து உங்களுக்கு இன்னும் என்ன கொஷின்ஸ்லாம் கேட்கணுன்னா, சால்ட் வந்து காமன்லி ஃபோர்ட்டிஃபைடு வித். சால்ட்டில் வந்து மெயினாக வந்து என்ன ஃபோர்ட்டிஃபைட் பண்ணுவாங்கன்னா அயோடின் வந்து ஃபோர்ட்டிஃபைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மில்கில் வந்துட்டு அதுவுமே வந்துட்டு இந்தியாவில் மில்கில் வந்துட்டு ஃபோர்ட்டிஃபிகேஷன் என்னென்ன நடக்குது அப்படின்னா விட்டமின் ஏவையும் விட்டமின் டியையும் ஃபோர்ட்டிஃபைட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட் ஃப்ளாரில் கூட நம்மளுக்கு ஃபோர்ட்டிஃபைட் பண்ணுறதுலாம் இருக்குது. லைக் வீட் ஃப்ளாரில் வந்துட்டு அதிகமாக வந்து ஃபோலேட்டை வந்து ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஜிங்கை வந்து ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ அயனை ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு ஃபோர்ட்டிஃபைடில் வருது. ஸோ அந்த மாதிரி காமனாக வந்து ரைஸ்லேயுமே வந்து ஃபோர்ட்டிஃபிகேஷன் நடக்குது. ரைஸில் என்ன ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்கன்னா அயன் வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ட்டிஃபைடுன்றது இதில் கொடுத்துருக்கிறது ஒன் ஆஃப் த மாடல் தான். அந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன்லேயே நிறைய ஃபோர்ட்டிஃபிகேஷன் இருக்குது. இங்கே நான் உங்களுக்கு ஒரு சிலதை வந்து டெலிவரி பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டெயின் மேக்ஸிமம் கால்சியம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ராகி. ஸோ இதில் நம்மளுக்கு அடிஷ்னலாக கற்றுக்கூடிய கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டெயின் த ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அயன். நிறைய கொஷின் பேப்பரில் வந்து பார்க்கலாம் நீங்கள். ஹையஸ்ட் கான்ஸ்டியூவன்ட் வந்து எது அயனில் இருக்கா அப்படின்றது கேட்பாங்க. ஸோ அதில் ஆப்ஷனில் வந்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு கொடுக்குறாங்கல்ல. அதில் பார்த்திங்கன்னா ஸ்பினாச் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் சிக்கன் லிவர் கொடுப்பாங்க, அப்புறம் எக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா இதில் மோஸ்ட்டாக வந்து எதில் அதிகமாக இருக்கும் அயன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டமில், அதுவுமே பர்டிகுலராக வந்து சிக்கனுடைய லிவரில் வந்துட்டு அதிகமான அயன் சத்து இருக்கும். இது நம்மளுக்கு அடிஷ்னலாக கிடச்சிருக்கக்கூடிய a state of rigidity of the muscle fiber after death is called. Correct option is option B, rigor mortis. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளட் வந்துட்டு செட்டிலிங் ஆகிறது லோயர் பாடியில், அது டெத்துக்கு அப்புறமா என்னன்னு கேட்பாங்க. அது வந்து லிவார் மார்டிஸ். அதுக்கப்புறம் கூலிங் ஆஃப் த பாடி வந்துட்டு இறந்த பிறகு சில்லுன்னு ஆகிடும், அது என்னன்னு கேட்கலாம். அதுக்கு வந்து அல்கார் மார்டிஸ். அதுக்கப்புறம் டீகாம்போசிஷன் வந்துட்டு இறந்த பிறகு நடக்கும், அது வந்து பியூட்ரிஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரேம் பண்ணதில் நம்மளுக்கு ஒரு 3 கொஷின்ஸ் வந்து கிடச்சிருக்கு. டேஷ் ஆர் த ரிசீவிங் ஆர் இன்புட் போர்ஷன் ஆஃப் ய நியூரான்ஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் டென்ட்ரைட். அடிஷ்னலாக இதில் நம்ம என்ன கொஷின் ஃப்ரேம் பண்ணலான்னா இன்சுலேட்டிங் லேயர் ஆஃப் த ஆக்சன் ஆஃப் த நியூரான். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இன்சுலேட்டிங் லேயர் என்ன அப்படின்றது மயலின் ஷெல்த்து தான் வந்து அதோடைய கரெக்ட் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், வாமிட்டிங் சென்டர் இஸ் லொக்கேட்டட் என்ன. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, மெடுலா. ஸோ இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வெறும் வாமிட்டிங் சென்டர். இதிலேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சென்டர்ஸை வந்து சொல்லணும்னா மெயினாக வந்து ரெஸ்பிரேட்ரி
ரெஸ்பிரேட்டரி சென்டர் வந்து எங்கே நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றது கேட்கலாம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சென்டருக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து மெடுலா ஆப்லிங்கேட்டா. அண்டு கார்டியாக் சென்டர் வந்துட்டு எந்த பார்ட் ஆஃப் த பிரெயினில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஆன்சருமே வந்துட்டு மெடுலா ஆப்லிங்கேட்டா. அதுக்கப்புறம் ப்ரைமரி சென்டர் வந்து பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணுறது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹைப்போதலாமஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான கொஷின் வந்து இதில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். லைக் நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்னவோ வாமிட்டிங் சென்டர் தான். பட் வாமிட்டிங் சென்டர் அப்படின்னு பிரெயினில் நம்மளுக்கு சொன்ன பிறகு வேறு என்னென்ன சென்டர்லாம் இருக்குதுன்னு யோசித்து பார்த்ததில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது ரெஸ்பிரேட்டரி சென்டர். ரெஸ்பிரேட்டரி சென்டருமே கார்டியக் சென்டர் ரெண்டுமே வந்து மெடுலா ஆப்லிங்கேட்டாவில் இருக்கும். அதுக்கப்புறமா பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணக்கூடிய ப்ரைமரி சென்டர் என்னென்னு பார்த்தோன்னா ஹைப்போதலாமஸ். அண்ட் ஆல்சோ அந்த வாலண்ட்ரி மோட்டர் ஆக்டிவிட்டியுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாலண்ட்ரி மோட்டர் ஆக்டிவிட்டி வந்துட்டு சென்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செரிப்ரம். நெக்ஸ்ட் கொஷின், the most essential element required for the formation of thyroid hormone is. So the correct option is iodine, option D. ஸோ இதில் கேட்டிருக்கிறது ஒன் ஆஃப் த எசென்ஷியல் காம்பவுண்ட், எந்த எசென்ஷியல் காம்பவுண்ட் தைராய்டு ஹார்மோனை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இன்னுமே என்னெல்லாம் சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து ஹீமோக்ளோபின் இது வந்து ரொம்ப மேண்டேட்ரியாக இருக்கிறது. ஹீமோக்ளோபின் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து என்ன ஒரு காம்போனண்ட் வந்து ரொம்ப முக்கியம்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஹீமோக்ளோபினுக்கு வந்து அயன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். அந்த மாதிரி இன்னும் மோஸ்ட் எசென்ஷியல் காம்பவுண்ட்னு பார்த்தோன்னா இன்சுலினை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன காம்பவுண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ இன்சுலின் காம்பவுண்டுக்கு இன்சுலின் ஃபார்மேஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிங்க் காம்பவுண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்னு. அண்ட் ஆல்சோ B12 வந்துட்டு உடம்புல வந்து செக்ரேட் பண்ணுறதுக்கு என்ன காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா கோபால்ட்டு. அதுக்கப்புறம் பேராதைராய்டு ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் எசென்ஷியல் எலமெண்ட்டு பேராதைராய்டு ஹார்மோனுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா கால்சியம். ஸோ இந்த மாதிரி இதிலேருந்தே நம்ம ஒரு 5 கொஷின்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். QRS complex in ECG is due to. So the correct answer is option A, ventricular depolarization. வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு வேக்குமே வந்து கேட்கலாம். லைக் P வேவ்க்கு என்னது, அதுக்கப்புறம் T வேவ்க்கு என்னது. இது ரொம்ப மோஸ்ட்டாக எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே லைக் MRB ஃபார்மசிஸ்ட்டுன்னு கிடையாது, நம்மளுடைய ஃபார்மசி ரிலேட்டடாக எந்த RRB கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலும் 4 பேட்சில் வந்து ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ECG ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேவ்ஸ். இதில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 வேவ்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருப்பாங்க. அதில் வந்து இந்த ST செக்மெண்ட்டை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்றத கேட்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு T வேவ், ECGயில் இருக்கக்கூடிய அந்த T வேவ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அது T வேவ் அப்படின்னாவே வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் P வேவ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஆட்ரியால் டீபோலரைசேஷனை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த மாதிரி உங்களுக்கு மோஸ்ட்டாக ஒரு வேவுமே வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, அந்த டீபோலரைசேஷனா ரீபோலரைசேஷனா, அதுவுமே வென்ட்ரிகுலரா ஆட்ரியலா அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் டியூரேஷன் ஆஃப் ஆட்ரியால் டயஸ்டோலிஸ். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் C, 0.7 செகண்ட்ஸ். 0.7 செகண்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இதில் பார்த்தோன்னா நம்மளுடைய ஆன்சராக வந்துட்டு இருக்கும். லைக் இதில் வந்து கொடுத்துருக்கிறது ஆட்ரியல் டயஸ்டோலிக். அதே வந்து சிஸ்டோலிக் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவுமே வென்ட்ரிகுலார் சிஸ்டோலிக்காக இருக்கும். வென்ட்ரிகுலார் சிஸ்டோலிக் அதோடைய கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டோல்னு தான் மோஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க, சிஸ்டோலிக்னு கொடுக்க மாட்டாங்க. அதோடைய ஆப்ஷன் நம்மளுக்கு பார்த்தோன்னா 0.5 செகண்ட்ஸு. லைக் டயஸ்டோலிக்கு நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு 0.7 செகண்ட்டு. இதே வந்து சிஸ்டோலாக இருந்ததுன்னா 0.5 செகண்ட்ஸாக இருக்கும். அதே போல் ஒரு கார்டியாக் சைக்கிளுடைய டியூரேஷன் என்ன, இந்த கொஷின்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதா இருக்கும். கார்டியாக் சைக்கிள்லேருந்து நார்மல் அடல்ட்டோடைய டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுவுமே வந்து 0.8 செகண்ட்ஸில் வந்துட்டு வரும். 0.8 செகண்ட்ஸ்.
அதுக்கப்புறம் நம்ம இந்த QRS காம்ப்ளெக்ஸ் இசிஜியில் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய செகண்ட்ஸுமே வந்துட்டு கேட்பாங்க. அது வந்து 0.05 to 0.1 செகண்ட்ஸு. இதுலேருந்து நம்ம ஒரு 3 கொஷின்ஸ் வந்து இன்னுமே நம்ம ரெனோவேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு கொஷின் பேப்பருமே பேட்டர்ன் நீங்கள் பார்க்குறப்ப அந்த கொஷினை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் என்னன்னு ஞாபகம் வச்சுக்கிறத விட ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே சிலபஸை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஷின் பேட்டர்னுக்கு வந்து வாங்க. இந்த மாதிரி கொஷின் பேட்டர்ன் வந்து லைக் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பராக இருக்கலாம், இல்லை எனிதிங். அந்த மாதிரி நீங்கள் எடுத்த உடனே வந்து கொஷின் பேட்டர்ன் கொஷின் பேப்பரை வச்சுட்டு அதில் என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்றத கெஸ் பண்ணிவிட்டு சொல்லாதீங்க. கம்ப்ளீட்டாக சிலபஸை தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். இப்போவுமே நம்ம நிறைய கொஷின் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கொஷின்ஸ் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இந்த 20 கொஷின்ஸில் அடிஷ்னலாக வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாருக்குமே யாருக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டி கொடுக்குன்னா, இப்போ சோஃபார் வந்து ஒரு அளவுக்கு சிலபஸை முடிச்சவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். இல்லைனா நம்ம இந்த வீடியோவில் என்ன பேசுகிறோன்றதை வந்து அந்தளவுக்கு புரிதல் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். த டைப் ஆஃப் கொலாஜன் ஃபைபர்ஸ் ப்ரெசன்ட் இன் த கனெக்டிவ் டிஷ்யூ. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 20 கொஷின்ஸ் வந்து சொல்லிட்டோம். இனிமேல் வந்துட்டு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஜஸ்ட்டு என்னென்ன ஆன்சர் அப்படின்ற மாதிரி மட்டும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஏன்னா நம்மளுக்கு இதுக்கே பார்த்திங்கன்னா நிறைய டியூரேஷன் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஜஸ்ட்டு என்னென்னன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். த டைப் ஆஃப் கொலாஜன் ஃபைபர் ப்ரெசன்ட் இன் த கனெக்டிவ் டிஷ்யூ ஆஃப் த டென்டர்னஸ். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் A, type 1. The red pigment hemoglobin is present. So the correct option is option A, red blood cells. In which year of the 11th August Drug Enquiry Committee was appointed by the Ministry of India? Correct option is option B, 1930. Among the following, which one is not the code of pharmaceutical ethics for a qualified registered pharmacist? So the correct option is option D. Disclose of the secrecy of the prescription. Disclose of the secrecy of the prescription. Advertisement claiming cure of the cancer is the example of dash advertisement. Prohibited. Advertisement claiming cure of cancer is the example of prohibited advertisement. Education Regulation 1991 was laid down by. Correct option is option C, Pharmacy Council of India. Mention the form number in which import license is granted for a drug specified in Schedule C and C1, excluding those specified in the Schedule X. So the correct answer is option A, Form B. Schedule N of the Drug and Cosmetic Act deals with the list of minimum equipment for the efficient running of the pharmacy. So schedule N மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஆல் அவுட் நீங்கள் எல்லாமே தரவு பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சிலபஸாக இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஆல்சோ கால்ட் as dash industries. Exhaustive industry. Poisonous medicine should be handled with caution and separated from other medications. Trial balance is here. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டுன்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளைம் பண்ண பிறகு 2 ஆப்ஷன் இதில் கரெக்டாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட் அண்ட் சம்மரி. ஸ்டேட்மெண்ட் அண்ட் சம்மரி. Working capital ratio is also known as current ratio. Unit Trust of India, UTI, was established in option A,
1964. Dash technique is used to find out how much of the inventory is to be ordered. Correct option is option E EOQ. First national health policy was framed and developed in option A 1983. Drugs stored in cool temperatures are stored at 8 degree to 25 Celsius. Individual prescription order belongs to inpatient. Straight catheter is designed for bladder. Agent used for reducing acidity in stomach is termed as option D antacid. Bioavailability is defined as option D rate and extent of absorption. Antihypertensive drug combination to be avoided except amlodipine and beta blockers. What type of biological characters can be predicted in paracetamol adverse drug reaction causing hepatotoxicity? So the correct answer is option C chronic reaction. Autocoid used for abortion is option C prostaglandin. The most effective drug for the treatment of migraine is ergotamine. Which of the following is a G protein coupled receptor? Option A muscarinic cholinergic receptor. Which of the following drug is commonly administered in an intranasal route? Option B desmopressin. Aspirin prolongs bleeding time by inhibiting the synthesis of. So the correct answer is option D thromboxane A in platelets. Which of the following drug is the angiotensin receptor blocker? Losartan. Common side effect of thyroid hormone is exophthalmos. Choose an emetic drug of central action. Apomorphine hydrochloride. Selective estrogen receptor modulator is option B tamoxifen. Aromatase inhibitor letrozole. The following crude drugs are used as a antiseptic except Google. Balsam contain mainly acid like cinnamic acid, benzoic acid. Tricyspermum ami is the botanical name of ajwan. Drug which belongs to the Polygonaceae family is option A rhubarb. Bornavia diffusa belongs to the family option B
Nightingale. Stratified cork is present in option A, Ravolfia root. Which of the following is a water soluble? Ergometrin. Dash is used as the galactogui. Satavari. Vitalis Morin test is answered by dash alkaloids. Tropin alkaloids. Dash type of stomata is present in the crude drug cloud. Anemocytic. Which of the following? Which one of this is the antioxidant? Sulfur dioxide. Magnesium trisilicate as a molecular formula. Option B. Dry ice is the solid form of carbon dioxide. Sublimed sulfur is used as scabicide. How could you diagnose aplastic anemia? Both option A and B. Bone marrow biopsy and blood smear. Atomic mass of calcium is option C, 40. Which one of the following statement is correct? Option D. Barium sulfate is insoluble in water, acids and alkaline medium. Sodium nitrate is prepared by strongly heating sodium nitrate. Bismuth carbonate turns a dash color on exposure to sunlight for a long period. C and D. Black and yellow. In the limit test of arsenic, all the arsenic acid present is reduced to. Option C, arsine. Cotrimoxazole is a combination of option A, 5 parts sulfametazole and 1 part trimethoprim. Brand name of benzyl penicillin potassium is crystalline penicillin G. Aminophylline is theophylline plus ethylene diamine. Adrenergic blocker that exists in the polymorphic form is cordial. Quinidine is chemically 6-methoxychinquonone 9-ol. Adrenergic neuron blocker is guanethidine. The main molecular target of alkylation in DNA by alkylating agent. Option B, N of guanine. L-asparaginase is used in the treatment of option A, acute lymphoblastic leukemia. Which of the following is used to detect amyloidosis?
Concored. Which of the following is used to detect amyloids? Concored. Bugesic is the brand name of which drug? Brufen. Gelatin is used as the emulsifying gel in the concentration of option A 1%. Example of suspension produced by the chemical reaction. Zinc sulfide lotion BPC. Which one is not the gelling agent? Option D dicalcium phosphate. The maximum concentration of selenium sulfide in shampoo for the treatment of dandruff is? Option C 2.5%. Cleanup area means area should be kept clean. Detect faulty seal packing in the ampules. Ampules are completely immersed in. Option A. Some crystalline substance liberate water. This process is called efflorescence. Snuffs are powders. Common criteria used to determine the correct pediatric dose of the drug. A answer is A, B, C. Age, weight and gender. 1 drop is equal to 0.06 ml. How many types of condenser are used in the distillation? 3. In the construction of distillation still, receiver is used to collect distillate. Which of the following is used to prepare entry coating? Cellulose acetate phthalate. Which type of tablet dissolves more quickly? Sublingual tablet. Foodstuff dehydrated by freeze drying are referred to as gelsiation. Immunoglobulin and cytomegalovirus immunoglobulin are administered by? Option all are correct only. IV, IM, subcutaneous and intrathecal. In size reduction process, thermolabile substance can be milled by using fluid energy mill. The porous medium used to retain the solids is described as the filter medium, and the accumulation of the solids on the filters are referred to as filter cake. ஸோ இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 20 கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் எந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேங்காக வந்து கிடைக்காம லைக் கொஷின் என்னென்ன சப்ஜெக்டில் இருந்திருக்கு அந்த மாதிரி பிடிஎஃப் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறப்ப ஒவ்வொரு கொஷினுமே வந்து பார்த்திங்கன்னா அதை பார்க்குறப்ப உங்களால் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியுன்றதை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.